தமிழ்நாட்டில் எது எதுக்கெல்லாமோ பஞ்சாயத்து வந்துட்டு இருக்குங்க. அப்படி ஒரு பஞ்சாயத்து தான் தர்பூசணி பஞ்சாயத்து. இன்றைக்கி அந்த தர்பூசணி பஞ்சாயத்துக்கு என்கார்டை போட்டிருக்காங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். ஆனாலும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிலால் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறைய மீடியாக்கள் எப்படி தெரியுமா போட்டாங்க, மர்ம ஹோட்டல் இல்லை, அந்த ஹோட்டலில் அந்த உணவு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. எந்த ஹோட்டலில் எந்த உணவியா அதை சொன்னால் தானே மக்கள் நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு போகாமல் இருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு உங்களுக்கு ஏதாவது ரகசிய டீல் நடந்துச்சா? பிலால் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு ராக்கமா ஹோட்டலில் ஏதாவது நடந்தாலும் அதை ராக்கமானே சொல்ல வேண்டியதானே. இந்த இடத்துல எதற்காக சில நேரங்களில் ஊடகங்கள் இப்படி மறைமுகமாக சில செய்திகளை வெளியிடுகிறார்கள்? மர்ம நபர், மர்ம ஊடகம், மர்ம ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிலால் ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லாரும் இருக்காங்க. இதில் மதம் அப்படிங்கிறது கிடையாது, ஹோட்டல் பேர் தான் முக்கியம். ஏன்னா அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் இவ்வளோ பெரிய சுகாதாரம் இல்லாத ஒரு உணவை கொடுத்துருக்காங்க. 55 பேருக்கு வாந்தி மயக்கம் உடலில் பல உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. அதை மூடி மறைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? அந்த ஹோட்டலினுடைய பெயர் சொல்லாமல் இருப்பது தான். இன்றைக்கி தர்பூசணி பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன், ஆனால் பிலால் அந்த ஹோட்டலினுடைய பஞ்சாயத்து தொடங்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதும் அதற்கு பின்னாடி பல சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறதே, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சென்னை மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலுக்கு ஆய்வுக்கு சென்ற போது திடீரென வந்த ஃபோன் கால். சட்டென ஆய்வை நடத்தாமல் அப்படியே திரும்பிய உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ். நடந்தது என்ன? அதாவது மறுபடியும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்டில் பிலால் ஹோட்டல் இருக்குது, அங்கே ஆய்வுக்கு சென்றிருக்கிறார் சதீஷ் அவர்கள். எல்லாருக்கும் தெரியல. நீங்கள் தர்பூசணி சாப்பிட்றீங்களா? ஃபஸ்ட்டு போங்க, அந்த தர்பூசணியை வெட்டுங்க, டிஷ்யூ பேப்பரை எடுங்க, தர்பூசணியை ஒத்தி எடுங்க. ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது கெமிக்கல், ரெட் கலரில் இல்லைன்னா அது கெமிக்கல் இல்லை. இப்படி நீங்கள் தர்பூசணியை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த தர்பூசணியில் கெமிக்கல் கலந்துருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே பயங்கர பயம். ஐயோ, நம்ம ரெட் கலரில் தர்பூசணியை சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அடே, தர்பூசணி ரெட் கலரில் தான் இருக்கும். அவர் சொன்ன 2 வேறு, நீங்கள் சாப்பிட்ற 2 வேறு அப்படின்னு சொன்னாலும் இல்லை, உணவு பாதுகாப்பு அதிகாரி சொல்லிட்டாரு, ரெட் கலரில் தர்பூசணி இருந்துச்சுன்னா கெமிக்கல், நான் கெமிக்கலை சாப்பிட்ருப்பணும், இனி எவனும் தர்பூசணி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சி விதை போட்டு வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு பயிரை விளைவித்து அதை மகசூல் எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி இல்லைப்பா அதில் கெமிக்கல் இருக்கலாம், மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் பேனிக் அடைவார்களா இல்லையா? உடனடியாக மக்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு தர்பூசணியே வேண்டாம், எனக்கு ஃபேண்டா, மிராண்டா, கொக்கோகோலா, பெப்சி அந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனத்தினுடைய குளிர்பானங்கள் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு டவுட், உண்மையிலேயே இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நமக்காக வேலை செய்கிறாங்களா இல்லை பன்னாட்டு நிறுவனத்துக்காக வேலை செய்கிறாங்களா? இந்த டவுட் வர்றதுக்கு அரசியல் ஒரு காரணம். இதே தர்பூசணியை வெட்டி பார்த்து அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மக்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உணவு பாதுகாப்பு அமைச்சர் அது கொக்கோகோலா எவ்வளோ நாள் எவ்வளோ கெமிக்கல் சேர்த்துருக்காங்க, அந்த மிராண்டா இல்லாட்டி வேறு ஏதாவது குளிர்பானம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு குளிர்பானத்தில் எவ்வளவு கெமிக்கல் சேர்த்துருக்காங்கிறத சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஒரு கிட்டு 2-3 கெமிக்கலை உள்ளடக்கி அந்த கொக்கோகோலா ஒரு மூடி இதுக்குள்ளே ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிற ஏதாவது கிட்டை நம்ம இறக்கியிருக்கோமா? ஏன் அந்த மாதிரி கிட்டலாம் இறக்கவே முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தவறு. எல்லாராலையும் முடியும். அட்லீஸ்ட் இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நல்லதுப்பா, இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி நம்முடைய அதிகாரிகள் சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் விவசாயிகளுக்கு எதிரானதும் அதே நேரத்தில் மல்டிநேஷ்னல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் மாறிவிடும். உடனடியாக தர்பூசணி வாங்குறத மக்கள் அடியோடி நிப்பாட்டுறாங்க. அது கெமிக்கலப்பா, அதுக்கு பதிலாக பூச்சிக்கொல்லியை நான் குடிச்சிட்டு செத்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி குளிர்சாதனத்தை குடித்து அவங்களுடைய உடல் உபாதைகளை ஏற்றிக்கொள்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் என்ன தெரியுமா? ஒரு படம் வந்துச்சு, இளநீர் வெட்டி அதை குடிப்பாங்க, அதில் எய்ட்ஸ் பரவிடும். அடுத்த நாள் எல்லாருமே இளநீர் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அவங்களுடைய லைஃப் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறத பார்க்கிறார்கள். ஸோ இது விவசாயிகளிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்துகிறது. விவசாயிகள் அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்க, உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதே சதீஷ்குமார் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் சொன்னது அப்படி கிடையாது, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நல்லவங்க தான், இப்போ நம்ம ஊரில் விளையக்கூடிய தர்பூசணி எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்க, அதை சுட்டி காண்பிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சுட்டி காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் சார்.
ஆனால் இதே நேரத்தில் பிலால் ஹோட்டலுக்கு போகிறாரு. முதல்ல அவர் சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டலை திறக்க விடாமல் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த பிரான்ச்சுக்கு போயிருப்பார் போல். அங்கே என்ன ஒரு கால் வந்திருக்கு, சார் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சார் எதுவுமே பேசலையாம். ஊடகமெல்லாம் தயாரில் இருக்குது. ஆனாலும் அவர் அந்த ஹோட்டலில் போய் அவர் என்ன செய்யலை, அவருடைய சர்ச்சை பண்ணலை. அப்படின்னா திரும்பி வந்துட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரா, இல்லை அவருக்கு திடீர்னு படபடப்பு வந்துருச்சு, ஸோ அதனால் அவர் என்ன செய்யலை. இந்த அதிகாரி இல்லைனா இன்னொரு அதிகாரியை போட்டு அங்கே என்ன செஞ்சுருக்கலாம். 55 பேர் மயக்க நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு உணவகம். அந்த உணவகத்துக்கு நீங்கள் நேரடியாக ஆய்வுக்கு போக மாட்டீங்க. கேட்டால் அவருக்கு உடல் படபடப்புன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்த ஃபோன் கால் எங்கேருந்து வந்துச்சு, யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கா இல்லையா? இல்லை. மறுபடியும் அடுத்ததா இவர் சொல்கிற விளக்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வாசித்தேன். அந்த செய்தியில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாணவி, ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாள். அந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். திடீர்னு அந்த பெண் இறந்து விடுகிறாள். என்ன அந்த பெண் இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, படிச்சுட்டு இருந்தாப்புல பீரோ அலமாரி இருக்குல்ல, அது மண்டையில் விழுந்து மண்டை பிளந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடக்கம்லாம் பண்ணிட்டாங்க. இது காதலனுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் தெரியுது. காதலன் போய் கேஸ் போடுறான், இல்லை அப்படிலாம் அவள் விழுந்திருக்க மாட்டான், இவங்க கொன்னுட்டாங்க, ஏன்னா நான் மாற்று சாதியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக போலீஸ் உடலை எடுத்து மறுபடியும் பிரேத பரிசோதனை செய்கிறாங்க. அவன் அண்ணன்கிட்ட கேட்கும்போது, அவங்க அண்ணன் இது ஒரு ஆணவ படுகொலை தான், நம்ம எல்லாருக்குமே பார்த்தா தெரியுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர், முக்கியமான அதிகாரிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இது ஆணவ படுகொலைலாம் கிடையாது. ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆணவ படுகொலைலாம் கிடையாது, 2 பேர் லவ் பண்ணாங்க, மாட்டு சாதி தான். மாட்டு சாதியாக இருந்தாலுமே படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி கிட்ட இருக்கக்கூடிய இரும்பு கம்பியால் லைட்டாக மண்டையில் அடிச்சிருக்கான். அதனால் அந்த குழந்தை இறந்துருச்சு. இது ஆணவ படுகொலை எப்படின்னு சொல்ல முடியும்? நல்லா படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரியான ஒரு விளக்கமாக தோன்றுகிறது இந்த சதீஷ் அவர்களுக்கு. படபடப்பு வந்துருச்சு, ஒரு உடல் சரியில்லை. ஓகே, இன்னைக்கு உடல் சரியில்லை, நாளைக்கு பிலால் ஹோட்டலில் எல்லாரும் தூய்மை செய்த பிறகு அங்கே மறுபடியும் அதிகாரிகள் ஏதாவது போவாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு விஷயத்தை மக்கள் அங்கே சொன்ன பிறகு, இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல புழு நெளியுது, இந்த இடத்துல சிக்கன் கெட்டு போயிருக்கு, இந்த இடத்துல ஆட்டுக்காலுக்கு பதிலாக வேறு ஏதோ நாய்க்காலை கொடுக்குறாங்க, இந்த இடத்துல காக்கா பிரியாணி போடுறாங்க இப்படின்னு சொல்லி மக்கள் சொன்ன பிறகு ஆய்வு செய்து அது தேவையில்லாதவங்க. அப்படின்னா உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஹோட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகணும், எத்தனை இன்ஸ்பெக்ஷனை முடிக்கிறாங்க, இன்ஸ்பெக்ஷன் முடிந்த ஹோட்டல் எல்லாம் சுத்தமாக தான் இருக்கா, அதை பராமரிப்பதற்கு இல்லாட்டி அதை கேள்வி கேட்பதற்கு வேறு யாராவது மறுபடியும் கிராஸ் செக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கிறதா, இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு அரசியல் நம்ம மேலே வைக்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்க அப்பா இல்லை, உங்க வாத்தா இல்லை, இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்க தாத்தா பெற்ற புள்ள மயிரை கூட கொடுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. அடுத்ததா விஜய் அவர்களை கடித்து வைப்பதற்காக புதுஆன பேச்சாளர்கள் எல்லாத்தையுமே களமிறக்கி விடுகிறது திமுக. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் பேசுறது எல்லாமே ஆபாசமாக தான் இருக்கும். அவர் குடும்பம்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒருவேளை இப்படி தான் பேசிக்கொள்வார்களா இருக்கும். புதுசாக யார் வந்திருக்காங்கன்னா வெங்கட், பாஸ் வெங்கட் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து, மன்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு என்ன சொல்லிட்டாரு இப்போ பாஸ் வெங்கட் அவர்கள் சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய பெயரை சொல்கிறாங்களாம். ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண வைக்கிறாங்களாம். இங்கே ஒரு பெரிய கோல்மால், அது இந்திய சுதந்திரம் அடைந்ததுலேருந்தே அப்படி ஒரு கோல்மால் இருக்குது. ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், ஏகப்பட்ட நிறுவனங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிறுவனம்லாம் உண்மையிலேயே ஹிந்துஸ்தான் ஆகிய இந்தியாவுக்கு சொந்தமானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு சொந்தமானவங்க கிடையாது. அவங்க UK, US, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களாக இருக்கும். அவங்க இந்தியர்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் தான் ஹிந்துஸ்தான் ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி ஏதோ ஒரு பேரை வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான பேரை வச்சோடனே நம்மளும் என்னென்ன செய்வோம், ஐயோ நம்ம நாட்டு நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுக்காம இப்படி அப்படின்னு சொல்லி இந்த பெயரில் ஒரு அரசியல் அப்படிங்கிறத செய்வாங்க. இதே மாதிரி நமக்கே தெரியாத சில பெயர்கள், அதாவது பொதுவான பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் என்னன்னு சொல்லட்டா, மலர் அப்படிங்கிறது எல்லா மதத்திற்கும் பொதுவானது தான், எல்லா சாதிக்கும் பொதுவானது தான். அடுத்ததாக ஸ்டாலின், அவர் எப்படி சொல்லலாம், இவர் ஹிந்து மதமா கிறிஸ்டின் மதமா அதெல்லாம் இல்லை, ஒரு லீடர் இருந்தார், அவருக்கு பெயர். ஆனால் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கே பல கதைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஒரு 3-4 கதைகளை இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேச்சு இல்லாட்டி அவங்களுடைய DMK
அவங்களுடைய ஓட்டுகளை தக்க வைப்பதற்காக இப்போ விஜய் அவர்களை ஒரு மதவாதியாக காண்பிக்க வேண்டும், அவ்வளோதான். இது ஆக்சுவலாக சங்கி குரூப் தானப்பா பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நேர் எதிராக அந்த பக்கம் பாயாசம், இந்த பக்கம் பாசிசம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இந்த போஸ் வெங்கட் மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு நான் பெரிய தமிழன் தெரியுமா ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே இவர் யார்? அவருக்கு வேறு பேர் இருக்குது, அவரே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் கொஞ்சம் கிளறினால் இவருடைய வண்டவாளத்தை எல்லாமே அரசியல் சதுரங்கத்தில் போட வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு காட்டை இவரை அடி நடித்ததுனால இப்போ விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. உங்கள் வீட்டுக்கு ஒரு சேர் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு திமுக அதிமுக ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, அங்கே நிறைய சேர் போட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஏறி உட்காடுறீங்க, கரெக்டாக அந்த மீட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடி போய் ஏறி உட்காடுறீங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு வந்துடுறீங்க. ஏன்னா மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 300 500 இப்போ பணம்லாம் கிடையாதான், சேரு ஃப்ரீ. நாளைக்கு பஸ்ஸு ஆட்டோ ஏதாவது போச்சுன்னா அந்த ஆட்டோவை நீங்களே வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுக்கூட்டத்துக்கு ஆட்களை உருவாக்குவதற்கு கூட வைப்பதற்கு ஏகப்பட்ட கோடிகளை இப்போது செலவழித்து வருகிறது பல அரசியல் கட்சிகள். சென்னை வேளச்சேரியில் திமுக மூத்த பேச்சாளர் சுபவி பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பெண்களுக்கு 300 ரூபாய், ஆண்களுக்கு 500 ரூபாய் என பேசப்பட்டுள்ளது. பேசிய தொகையை வழங்காததால் பிளாஸ்டிக் நாற்காலியை எடுத்து சென்ற திமுக கட்சியினர். பரவாயில்லையேப்பா, உடனுக்குடன் பரிசீலனை செய்யப்படுகிறது. 300 ரூபா இல்லையா, 300 ரூபாய்க்கு நாற்காலியை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து விட்டாங்க போல. இதை ஒருத்தர் ட்விட்டரில் வந்து போட்டிருக்கார். இது இன்னைக்கு நேற்று நடைபெறுவது கிடையாது, பல முறை நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி மீட்டிங் முடிஞ்ச உடனே சேரெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தோரணங்கள், வாழை இலை தோரணங்கள், வாழைக்காய் தோரணங்கள்லாம் இருக்கும். அவர் அப்படியே அந்த பக்கமாக போனோடனே இந்த பக்கமாக வீச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாழைத்தண்டு எனக்கு, இந்த வாழைப்பூ உனக்கு, இந்த வாழைத்தார் எனக்கு அப்படின்னு சொல்லி. கரும்புலாம் இருந்துச்சுன்னா ஒடிச்சு அப்படியே வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் எந்த மனநிலைமை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மனநிலைமையை வளர்த்து இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்களும் பெரிய கட்சிகள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான கட்சிகள் தேவையா? இல்லை மாற்றம் மக்களிடம் வர வேண்டுமா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.